ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பர்ஸு ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி 3 இது ரவுண்டாக வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 3மே ஒரே சைஸில் எடுத்திருக்கேன். ஒரு ஜிப் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஜிப்பை வந்து பேக் சைடு, அதாவது நம்மளோட பக்கம் வந்து அந்த ஹோல்ஸ் இருக்க மாதிரி ஜிப்பு வந்து வெளி பக்கமாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஒரு துணி ரவுண்டை வந்து இந்த சைடில் வச்சுக்கோங்க. இந்த சைடில் வச்சு அப்படியே ஒரு ஸ்டிச் கொடுங்க. நம்ம பக்கம் வந்து அந்த ஜிப் இருக்கணும். அந்த க்ளோஸ்டு சைடு வந்து மிஷின் கிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் கொடுங்க. ஜிப்போட அந்த துணியை சேர்த்து வச்சு ஒரு ஸ்டிச்சு ஸ்ட்ரைட்டாக கொடுங்க. ஸோ ஒரு பக்கம் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. சிசர் எடுத்து அந்த எக்ஸ்ட்ரா நூலை கட் பண்ணி விடுறேன். மிஷினில் இருந்து கட் பண்ணி விடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. அந்த அந்த ரவுண்டில் இருக்க ஒரு ஹாஃபை வந்து இந்த மாதிரி மடித்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அதே மாதிரி இன்னொரு ரவுண்ட் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரவுண்டை அதே மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இன்னொரு பக்கம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி செஞ்சோமோ அதே தான் ஜிப்போட அடுத்த பகுதியில் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிவிடுங்க. அந்த ஓப்பன் துணி அந்த சைடாகவும் க்ளோஸ்டு துணியை இந்த சைடாகவும் வச்சு ஸ்டிச் பண்ணணும். அது பார்த்துக்கோங்க. ஸோ அப்படியே ஸ்டிச் பண்ணிவிடுங்க. நூல் கழண்டி வந்துருச்சு. ஒரு நிமிஷம். இப்போது லைனாக அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி ஸ்லோவாக வெளியில் எடுத்துருங்க. அந்த பர்ஸோட மெட்டீரியலை, அந்த நூலை வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஸ்டிச்சிங்கை வந்து நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணணும். ஸ்டிச்சிங் பண்ணணுன்னா நமக்கு ரொம்ப பேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஹாஃப் ரவுண்டு வந்து ஃபுல் ரவுண்டாக உங்களுக்கு தெரியும். அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பட்டி இருக்கு இல்லையா, நம்ம மீதி துணி இருக்கும், அதை வந்து 2ஆக மடிச்சுக்கோங்க. 2 பக்கமுமே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஜிப்போட இந்த பக்கமும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க, அந்த பக்கமும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா கரெக்டாக வந்து நமக்கு அந்த ஃபினிஷிங்காக, அதாவது அந்த ஹோல்ஸ் அந்த ரவுண்டோட இது வந்து தெரியணுன்றதுக்காக 2 சைடுமே பட்டி வந்து வச்சு தைக்கிறோம். நான் உங்களுக்கு ஒரு பக்கம் தான் தைச்சி காமிக்கிறேன். இதே மாதிரி ஜிப்பு இருக்க பக்கமும் தைச்சிக்கோங்க. ஒன்றும் இல்லை, நான் 2ஆக மடித்து அந்த துணியை வந்து இந்த சைடும் அந்த சைடும் வச்சு தைச்சிக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம கேன்வாஸ் வச்சு ஒரு துணி வச்சுருந்தோம் இல்லையா,
கேன்வாஸ் நம்மளை பார்க்குற மாதிரி வச்சு அப்படியே ஒரு ரவுண்டு கொடுங்க. ஏன்னா இது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறதால மிஷின் யூஸ் பண்ணி அப்படியே ஒரு ரவுண்டு ஸ்டிச் கொடுங்க. ஸ்லோவாக கொடுங்க. ரவுண்ட் ஸ்டிச் அப்படியே கொடுங்க. ஸ்லோவாக கொடுத்தீங்கன்னா அந்த ரவுண்டு மாறாமல் கரெக்டாக நமக்கு வந்து ஈஸியாக அந்த ரவுண்டு வந்து தெரியும். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா பொறுமையாக பண்ணுங்கள். ஆல்ரெடி நல்லா ஸ்டிச்சிங் தெரியும்னா வேகமாக நீங்கள் கொடுக்கலாம். நான் உங்களுக்கு ஸ்லோவாக தான் வந்து காமிக்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக வீடியோ வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் கொண்டு போகிறேன். இந்த ஜிப்போட சைட்லேயும் ஒரு பட்டி கொடுத்துக்கோங்க. அந்த வீடியோ நான் போட்டிருக்க மாட்டேன். நீங்கள் வந்து அந்த சைடில் எப்படி நம்ம பட்டி வச்சோமோ அதே மாதிரி வச்சு இந்த ரவுண்டை வந்து கவர் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த கார்னரில் கேப் இருக்காது. ஒரு ஷேப் கிடைக்கிறதுக்காக 2 பக்கமும் நம்ம வந்து துணியை வந்து மடித்து வச்சு தைக்கிறோம். வேறு ஒன்றும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு பட்டி தெரியுது இல்லைங்களா, அதே மாதிரி அந்த சைடும் துணியை வச்சு மடித்து தைங்க. அந்த வீடியோ இதில் இருக்காது. நீங்கள் வந்து கரெக்டாக 2 பக்கமுமே அந்த துணியை வச்சு நீங்கள் தைங்க. அப்போ தான் வந்து ஃபினிஷிங் கரெக்டாக வரும். ஸோ நான் ரவுண்டு ஸ்டிச் பண்ணிட்டேன். கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் திருப்புறேன் பேக் சைடாக இருக்கும் ஜிப்பு. ஸோ அதனால் பொறுமையாக வந்து அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே திருப்புங்க. நூல் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம பர்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரவுண்டாக கட் பண்ண பர்ஸ் என்ன ஷேப்பில் வந்திருக்கு பாருங்கள். ரவுண்டாக வந்திருக்குங்களா? ரவுண்டாக வந்திருக்கு பாருங்கள். ரவுண்டாக வரலைன்னா ஒன்றும் இல்லை, உள்ளே வந்து துணி மாட்டிகிட்டு இருக்கும். அதை நீங்கள் வந்து நல்லா தள்ளி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வந்துடும். ஸோ ஜிப் க்ளோஸ் பண்ணியாச்சு. அந்த பட்டியை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஷேப் கிடைக்கிறதுக்காக தான். திருப்பி நான் அந்த வீடியோவை உங்களுக்கு காமிக்கிறேன். கார்னரில் ஒரு கட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பர்ஸை வந்து அயர்ன் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் உங்களுக்கு வந்துடும். எக்ஸ்ட்ரா நூல் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஷேப் பர்ஸ் தான் வந்து நான் ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். என்னோடய வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றது சொல்லுங்கள். இதில் சாவி, நிறைய காசு, சில்லற காசு, முக்கியமாக இது காயின் பர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம். நம்ம பெரிய பர்ஸில் வந்து காயின்ஸ் போட்டோன்னா நம்ம தேடிக்கிட்டே இருப்போம், உள்ளே கை விட்டு தேடணும். இதில் வந்து தேட வேண்டியதில்லை, ஈஸியாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா மேலேயே இருக்கும் உங்களுக்கு. இது காயின் பர்ஸாக யூஸ் பண்ணுறதுக்காக தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் ரவுண்டாகவும் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய பேஜ் சாய் பிரியா ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ரவுண்ட் பர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் இதில் வந்து எனக்கு ஒன்று மிஸ் ஆகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ என்னென்னா அது வந்து கைப்பிடி. இந்த பிடி இல்லாதது வந்து இப்போ நம்ம வண்டியிலலாம் எடுத்துகிட்டு போகிறோன்னா இது இல்லைன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நான் அட்டாச் பண்ணேன். ஒன்றும் இல்லை, மீந்த துணியை 4 பக்கமும்
அதாவது இந்த பக்கமும் இந்த பக்கமும், அதாவது 2 பக்கம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு அதில் பேக் சைடாக வச்சு அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிடி வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதை ஈஸியாக நீங்கள் வந்து வண்டியில் கூட மாட்டி கொண்டு போகலாம். இது காயின் பர்ஸ் தான். உங்களுக்கு மெயினாக வந்து காயினுக்காக தான். ஈஸியாக இந்த காயின்ஸ் இதில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தேட வேண்டியது இல்லை, ஈஸியாக கிடைக்கும். குட்டியாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதில் சாவி எல்லாமே நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த பர்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என்னோடய பேஜை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளோட பேஜில் வந்துட்டுருக்கு. ஃபேப்ரிக்கை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸோடு நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.